ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வேணாலும் முறைகேடு செய்யலாம். ஜனநாயகத்தை எப்படி வேணாலும் சாகடிக்கலாம். வாக்குச்சாவடிக்கு பெண்கள்லாம் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தா அவர்களுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் ஆடும். அவங்களுடைய பிரைவசியை பிரீச் பண்ண மாதிரி ஆயிடும். எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம். பூத் ரூம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் கேக்குறோம். அவங்க தனிப்பட்ட பாத்ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்கல. பல வாக்காளர்களுக்கு தந்தை பெயர் எதுக்கு ABCDEFGH போட்டிருக்கீங்க? இல்ல நம்ம 56 இன்ச் மாதிரி அப்பனே இல்லாம ஆகாசத்துல இருந்து குதிச்ச அதிசய பிறவியா? எதை மறைக்க யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன பெரிய பாடின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கிட்ட வெறும் 800 பேர் தான் வேலை செய்யறாங்க. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை பற்றி ராகுல் காந்தி பேசினதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுல் காந்தி பீகார்ல ஓட் அதிகார் யாத்ரா, அதாவது வாக்காளர் உரிமை பேரணி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதை அடுத்து அவசர அவசரமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா சண்டேவும் அதுவுமா ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்றாங்க. பிரஸ் மீட்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதி மீடியா மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லாம எல்லா பத்திரிகையாளர்களையும் அனுமதிச்சிருந்தாங்க. பத்திரிகையாளர்களும் பல கடுமையான கேள்விகளையும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி வைத்தார்கள். ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒண்ணு கூட நேர்மையாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. என்ன கேட்டாங்க, தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ற அப்படிங்கறதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். TN சேஷன் 1991 இருந்து 96 வரைக்கும் இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு. அவர் முன்னால கொடுத்த ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவங்க தொகுத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு தேர்தல் கமிஷனருடைய கடமைகள் என்ன, அவர் யாருக்கு ஆன்சரபிள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவா அவர் பேசியிருக்கிறாரு. அந்த காணொளிகள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் சேஷன் தான். தேர்தல் ஆணையத்துக்கே டிஎன் சேஷன்னால ஒரு பெரிய கௌரவம் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தமிழர் அப்படிங்கிறது கூடுதல் பெருமை நமக்கு. அந்த காணொலியில கேக்குறாங்க, தேர்தல் ஆணையர் யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வேற, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வேற. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தேர்தல் ஆணையம் வராது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆன்சரபிள் கிடையாது. ஆனா யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்குன்னா, இங்கே வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் தேர்தல் ஆணையரா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு. அதாவது ஒரு கேண்டிடேட் தன்னுடைய தொகுதியில இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளவுதான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேப் கொண்டு வந்தது அவர்தான். ஓட்டர் ஐடி எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது அவர்தான். மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப மோடி மேடை ஏறி இஸ்லாமியர்களை சகட்டு மேனிக்கு பேசுறாரு இல்லையா, இதெல்லாம் டிஎன் சேஷன் காலத்துல அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. அப்படியெல்லாம் பேசினா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க அப்படின்னு கடுமையான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து அதை தெளிவாக என்போர்ஸும் பண்ணாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தேர்தல் முறைகேடுகளை கண்டுபிடிச்சு அதை சீர் செய்து தேர்தல் ஆணையம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்க செட் பண்ணிட்டு போனவர் டிஎன் சேஷன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அதே தேர்தல் ஆணையம் தான் மக்களுடைய நம்பிக்கையை இழந்து, மரியாதையை இழந்து, இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு வெப்பனா செயல்பட்டு எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. சரி, பிரஸ் மீட்டுக்கு வருவோம். பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறாரு, ராகுல் காந்தி ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட் மகாதேவபுரால நடந்த முறைகேடுகளை மட்டும் பிரஸ் மீட் மூலமா வெளியிட்டாரு. அந்த பிரஸ் மீட் முடியறதுக்குள்ளேயே ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோட்டீஸ் அனுப்புது. நீங்க இதெல்லாம் அண்டர் ஓத் ஒரு ஸ்வோர்ன் அஃபிடவிட்டா கொடுக்கணும். இல்லைன்னா 3 வாரத்துக்குள்ள நீங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உடனே நோட்டீஸ் அனுப்புறீங்க. ஆனா கரெக்டா 3 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அனுராக் தாக்கூர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அதுல கிட்டத்தட்ட 6 பாராளுமன்ற தொகுதிகள்ல முறைகேடு நடந்திருக்குன்னு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட அண்டர் ஓத் நீங்க வந்து எங்களுக்கு இதை எழுதி கொடுக்கணும்னோ இல்ல நீங்க மன்னிப்பு கேட்கணும்னோ தேர்தல் ஆணையம் எந்த நோட்டீஸும் அனுப்பல. நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான தேசிய கட்சிகள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லையா? இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உங்க மீது வருது அப்படிங்கறதே ஒரு அவமானமான விஷயம் இல்லையா?
இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, தேர்தல் ஆணையர் அந்த கேள்வியை கடந்து செல்கிறார். அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி விஷயமாக அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா, ஏதோ 1 ஓட்டு முறைகேடு, 2 ஓட்டு முறைகேடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க ஆபீசர்ஸ வச்சு நாங்க அத இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு தொகுதியில 1,50,000 ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, இதை எப்படி நாங்கள் உறுதி செய்வது? அப்போ 1,50,000 வாக்காளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள தேர்தல் ஆணையத்துக்கு வர சொல்லி எங்களை விசாரணை பண்ண சொல்றீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனா அதற்கு நிருபர் சிம்பிளா இன்னொரு கேள்விய கேட்டாரு. பீகார்ல இருக்கக்கூடிய 8 கோடி வாக்காளர்களை ஒரே மாசத்துல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு வீடு வீடா போய் சந்தித்து உங்களால சரிபார்க்க முடியுது அப்படின்னா, ராகுல் காந்தி சொன்ன இந்த குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய 1,50,000 பேரை வீடு வீடா போய் சந்திச்சு வெரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு தேர்தல் ஆணையர்கிட்ட பதில் இல்ல. மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அனுராக் தாக்கூருக்கு மட்டும் 6 தொகுதிகள் சம்பந்தப்பட்ட அந்த டேட்டா எப்படி ஒரே நாள்ல கிடைச்சது? இதே ராகுல் காந்தி கேட்டோன்னே அவருக்கு 7 அடி சைஸுக்கு பேப்பரை கொடுத்து 6 மாசம் ஏன் அலக்கழிச்சீங்க? அப்படிங்கிற விஷயத்த கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க? மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுத்தா ஓட்டரோட பிரைவசி பிரீச் ஆயிடும். ஓட்டர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா? மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுத்தா டேட்டாவை வெளியில இருந்து மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. தேர்தல் ஆணையத்துடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு ஆக்சஸ் கேக்குறாங்க. நீங்க இந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இந்த டேட்டாவை ஒரு பென் டிரைவ்ல போட்டு கொடுக்க போறீங்க. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா நீங்க தானே சார் பேசுறீங்க. அவ்வளவு எளிதில் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியும்னா, அப்போ உங்களுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு? பென் டிரைவ வச்சு எப்படி உங்களுடைய ஹோம் சிஸ்டத்தை ஹேக் பண்ண முடியும்? இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாதமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ். மகாராஷ்டிரால கடைசி 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்களே, இதை வெரிஃபை பண்ணணும், சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்கன்னு கேட்டா, நேத்து தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு? வாக்குச்சாவடிக்கு பெண்கள்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தா அவர்களுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் ஆடும். அவங்களுடைய பிரைவசியை பிரீச் பண்ண மாதிரி ஆயிடும். எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம். எல்லா வாக்குச்சாவடிகள் முன்னாலேயும் கேமரா வச்சுட்டு எல்லா மீடியாவும் தான் நின்னுட்டு இருக்கு. ஓட்டு போட்டு வெளியில வரவங்க கிட்ட அவ்வளவு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. முதல்ல வாக்குச்சாவடியில சிசிடிவி கேமரா எதுக்கு வைக்கிறீங்க? கரெக்டான ஓட்டர் தான் ஓட்டு போடுறாங்களா? இல்ல அங்க ஏதாவது முறைகேடு நடக்குதான்னு செக் பண்றதுக்கு தானே சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க. அப்புறம் வாக்காளர்களுடைய மாண்பு பத்தி என்ன புதுசா உங்களுக்கு கவலை? பூத் ரூம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் கேக்குறோம். அவங்க தனிப்பட்ட பாத்ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ கேட்கல. அது மட்டும் இல்ல, அத என்ன நீங்க பப்ளிக்காவா கொடுக்க போறீங்க? இல்ல பப்ளிக் ஃபோரம்லயா போட போறீங்க? போலீஸ்ட்ட கொடுக்க போறீங்க? இல்ல கோர்ட்ல சமர்ப்பிக்க போறீங்க? இதுல எதுக்கு இவ்வளவு திருட்டுத்தனம்? இவ்வளவு மறைவு? 45 நாளுக்குள்ள அவசர அவசரமா எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு எதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றீங்க? எதை மறைக்க, யாரை காப்பாத்த முயற்சி பண்றீங்க? அடுத்த கேள்வி பாருங்க. பல ஓட்டர் ஐடில ஹவுஸ் நம்பர் 0ன்னு போட்டிருக்கே. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு விசித்திரமான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அதாவது நிறைய பேருக்கு வீடே இல்ல வாக்காளர்கள். பிளாட்ஃபார்ம்லயும் பிரிட்ஜுக்கு அடியிலயும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் எப்படி எந்த அட்ரஸ்ல சேர்க்கிறது? அதனால ஹவுஸ் நம்பர் 0ன்னு போட்டு பக்கத்துல இருக்கிற போலிங் பூத்துக்கு அவங்கள நாங்க அட்டாச் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல பல கேள்விகள் நாம கேட்க வேண்டியிருக்கு. மோடி என்ன சொன்னாரு? 2022க்குள்ள ஒவ்வொரு இந்தியனுக்கும் பக்கா வீடு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு 2025க்கு வந்துட்டோம். இன்னமும் பல இந்தியர்கள் பிளாட்ஃபார்ம்லயும் பிரிட்ஜுக்கு அடியிலும் படுத்து தூங்குறாங்கன்னா, அது உங்களுக்கு தான் அசிங்கம். இதுதான் அம்ரித் காலா? இதுதான் விக்சித் பாரதா? அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கணும். அடுத்தது, சரி அவங்களுக்கு ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்னு போட்டு பக்கத்துல இருக்கிற போலிங் பூத்ல அட்டாச் பண்றீங்க. அவன் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறவன், நாளைக்கு வேற எங்கேயாவது போய் வேற பிளாட்ஃபார்ம்ல படுத்தான்னா, அவனை எப்படி நீங்க ட்ராக் பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதிலே இல்ல. சரி ஹவுஸ் நம்பர் 0ன்னு போட்டுட்டீங்க. பல வாக்காளர்களுக்கு தந்தை பெயர் எதுக்கு ABCDEFGHன்னு போட்டிருக்கீங்க? வீடு இல்லாத மாதிரி அப்பனும் இல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல அப்பன் பேரு தெரியாதவர்களா? இல்ல நம்ம 56 இன்ச் மாதிரி அப்பனே இல்லாம ஆகாசத்துல இருந்து குதிச்ச அதிசய பிறவியா? நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. நான் நான் பயாலஜிக்கல் கடவுளின் மறு அவதாரம் சொன்னார். ஒருத்தர் பேர்லயே பல ஓட்டர் ஐடி இருக்கு. இது எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் ஒரு அபத்தமான காரணம் சொல்றாங்க. ஒரே பேர்ல பல பேர் இருந்தா எல்லாரையும் போன் பண்ணி கூப்பிட்டா நாங்க வெரிஃபை பண்ண முடியும்.
சரி, எல்லாருக்கும் ஒரே பேர் இருக்கும். அப்பா, அம்மா பேரும் ஒரேவா இருக்கும். டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரியா இருக்கும். அட்ரஸ் ஒரே மாதிரியா இருக்கும். இத வெரிஃபை பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அடுத்தது ஒரு நிருபர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விய கேட்கிறார். எதுக்கு இப்படி அவசர அவசரமா பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறீங்க? அதற்கான தேவை என்ன வந்தது? அதுவும் இப்ப மழைக்காலம். அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் உடைமைகள காப்பாத்துறதுக்கே போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எலக்ட்ரல் ரூல்ஸ் படியே நீங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டுல இது போன்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்யக்கூடாது. தேர்தல் இல்லாத ஆண்டுகள்ல தான் செய்யணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துல விதிமுறைகள்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்றீங்க அப்படின்னு கேட்டா, அதற்கு இவங்களுக்கு பதில் இல்ல. அதே மாதிரி மகாராஷ்டிரால ஏகப்பட்ட முறைகேடுகள ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சிகளும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இதற்கான விளக்கம்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் குடுக்க மாட்டேங்குது? மாறாக மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் எதுக்கு விளக்கம் குடுக்குறாரு? தேர்தல் ஆணையம் குடுக்க வேண்டிய விளக்கத்துக்கு எதுக்கு பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற கேள்வியை நிருபர்கள் கேட்கிறாங்க. அதுக்கும் இவங்க கிட்ட பதில் இல்ல. இது எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டும் வகையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன பெரிய பாடின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கிட்ட வெறும் 800 பேர் தான் வேலை செய்றாங்க. நாங்க எல்லா வேலையும் டீசென்ட்ரலைஸ் பண்றோம். இந்த வாக்காளர் பட்டியல்லாம் சரிபார்க்கக்கூடிய வேலைய பிஎல்ஓ கிட்டயும், இஆர்ஓ கிட்டயும், பிஎல்ஏ கிட்டயும் நாங்க ஒப்படைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது முறைகேடுகள் வரும்போது அதற்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படின்னு ஒரு அபத்தமான காரணத்த சொல்றாங்க. உங்களுக்கு கீழ தானே அவங்க வேலை செய்றாங்க. தேர்தல் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை வாக்காளர் பட்டியல சரிபார்த்து, தேர்தல் நேர்மையா, நாணயமா நடக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அந்த ஒத்த வேலைய உங்களால உருப்படியா செய்ய முடியலன்னா, அப்புறம் நீங்கலாம் எதுக்கு தேர்தல் ஆணையர்? சரி, அப்படியே பிஎல்ஓவும், இஆர்ஓவும் அவங்க வேலைய சரியா செய்யல. அத வடக்கை சேர்ந்த ஒரு யூடியூபர் தெளிவா வீடியோவே எடுத்து போட்டுட்டாரு. வீடு வீடா போய் வெரிஃபை பண்றதுக்கு பதிலா இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இவங்க இஷ்டத்துக்கு சகட்டு மேனிக்கு ஃபார்ம்ஸ ஃபில் அப் பண்றாங்கன்னு. அப்படி சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் யாரு அப்படின்னு அவங்க தகவல குடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்க. அவங்க தகவல குடுக்கறதுக்கு எதுக்கு மறுக்கிறீங்க? எதற்கு அவங்கள காப்பாத்த நீங்க முயற்சி பண்றீங்க? அப்ப நீங்களும் வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. ஒழுங்கா வேலை செய்யாதவன் மீது நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்கன்னா, நீங்கலாம் எதுக்கு தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு அமைச்சு உட்கார்ந்திருக்கீங்க? கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது பழிய போட்டுட்டு தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கேவலமான போக்கு யார்கிட்ட இருந்து வருது? எந்த அரசியல் கட்சியோட பின்னணியில இருந்து வருது? யோசிச்சு பாருங்க. சரி, இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றீங்களே, ரிவிஷன் அப்படின்னா வாக்காளர்கள நீக்கிறது மட்டும் இல்லாம வாக்காளர்கள சேர்க்கணுமே. இதுவரைக்கும் எத்தனை வாக்காளர்கள சேர்த்திருக்கீங்கன்னா, ஒரு வாக்காளர கூட இவங்க இன்னும் சேர்க்கல. அதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில் இல்ல. 65,00,000 வாக்காளர்கள் நீக்கியிருக்கீங்களே, இத பல பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்கலாம் உயிரோட ராகுல் காந்தியோட உட்கார்ந்து டீ சாப்பிடுறாங்களே. இன்னைக்கு யாத்திரையில மேரி வோட் சோரி ஹோ கயி, என் ஓட்ட திருடிட்டாங்கன்னு அவங்கலாம் டீ ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாங்களே, இதற்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்டா, தேர்தல் ஆணையர் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். தேர்தல் ஆணையத்தோட மாண்பை குறைக்கிறாங்க. தேர்தல் ஓட்டு திருட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. வழக்கமான பாஜகவுடைய மாடஸ் ஆப்பரண்டிய ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு தப்பு நடந்துருச்சு, அத கேள்வி கேட்டானா, கேள்வி கேட்கிறவன் அர்பன் நக்சல், ஆன்டி நேஷனல். இப்பவும் ராகுல் காந்தி மீது அதே முத்திரையை குத்த முயற்சி பண்றாங்க. அடிப்படை காரணம் என்ன? எதிர்க்கட்சிகள், பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க கிட்ட தெளிவான பதில் இல்ல. பதில் சொல்ல முடியாம ராகுல் காந்தி கிட்ட ப்ரூஃப் குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு. நீங்க குடுத்த தரவுகள வச்சுதான் இவ்ளோ முறைகேடுகள நான் 6 மாசத்துல கண்டுபிடிச்சிருக்கேன். என்னாலயே இவ்வளவு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, உங்ககிட்ட எல்லா டேட்டாவும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப எல்லா தொகுதிகளும் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்நேரத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி கண்டுபிடிச்சுட்டும் நீங்க நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்கிறீங்கன்னா, யார காப்பாத்த முயற்சி பண்றீங்க? அப்படிங்கிற கேள்விய கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே? இந்த முறைகேடு இன்னைக்கு நேத்து நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. பாஜக ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க. எதிர்க்கட்சி ஒரு அடி யோசிக்கிறதுக்குள்ள அவன் அடுத்த 10 அடி யோசிச்சிருப்பான். இது இன்னைக்கு நேத்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தொடர்ந்து எப்படி தேர்தல் இயந்திரங்கள் முறைகேடு செய்யப்படுது, ஹேக் செய்யப்படுது அப்படிங்கறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க எப்பவோ தாண்டிட்டாங்க. இவிஎம் ஹேக்க தாண்டி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய யாத்திரையில காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இத மென்ஷன் பண்ணியே பேசுறாரு. டிசம்பர் 2023, நான் சொல்றது 2 வருஷம் முன்னால
லோக்சபாக்குள்ள இந்த கலர் குண்டு ஒருத்தங்க போட்டாங்க தெரியுமா? ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இத பத்தி டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாஜக அதை மறுத்து கிட்டத்தட்ட 141 எம்பிஸ வந்து ஒரே நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டு பல பில்ஸ் அவங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஒரு பில் என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு முறைகேடு நடந்ததுன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு லீகல் இம்யூனிட்டி உண்டு. அதாவது அவர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த இம்யூனிட்டிய தேர்தல் ஆணையத்தில் பணிபுரிபவர்களுக்கு கொடுத்திருக்குது பாஜக. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு நாங்க லீகல் இம்யூனிட்டி குடுத்துட்டோம். இனிமே நான் சொல்ற முறைகேடெல்லாம் நீங்க தைரியமா செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணாங்க? தேர்தல் ஆணையத்துல அப்பாயிண்ட் பண்ற முறையே மாத்துனாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கிட்டு இவங்க கேபினெட் மினிஸ்டர் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு அத பயஸ்டா மாத்தி இவங்களுக்கு தேவையான தேர்தல் ஆணையர்களை இவங்களே அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்கு? இவங்க சொல்ற திருட்டு வேலையெல்லாம் வாயை மூடிக்கிட்டு அவங்களுக்கு ஆமா சாமி போட்டுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பாருங்க, ஒரு 2024ல நடக்க வேண்டிய தேர்தலுக்கு 2 வருஷம் முன்னால இருந்தே எவ்வளவு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நாம வெறும் தேர்தல் இயந்திரத்தை மட்டும்தான் இவங்க வந்து முறைகேடு பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் செல்லரிக்க வச்சுட்டாங்க. இவங்களுக்கு முறவாசல் செஞ்சதுனால இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மக்களுடைய மதிப்பை இழந்து மக்களுடைய நம்பிக்கையை இழந்து இன்னைக்கு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. சங்கிகள் ஒரு விஷயத்த செஞ்சா அதை லாங் டேர்ம்ல பிளான் பண்ணி செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ உதாரணங்கள். தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு அழகா தேர்தலுக்கு இவங்க ஃபண்ட் சேர்த்தாங்க பாத்தீங்களா? டிமானிட்டைசேஷன் எதனால கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? உத்தரப்பிரதேஷ் அசம்பிளி தேர்தல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக, எதிர்கட்சிகளை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இவங்களால ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சது? ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வேணாலும் முறைகேடு செய்யலாம். ஜனநாயகத்தை எப்படி வேணாலும் சாகடிக்கலாம். குழி தோண்டி புதைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த சங்கி கூட்டம் வந்துதான் இந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க. இல்லனா தேர்தல் ஆணையத்தில் பணிபுரிபவர்களை லீகல் இம்யூனிட்டி கொடுத்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஒரு ஆளும் அரசுக்கு எங்க இருந்துங்க வருது? இதெல்லாம் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னு பேசாம இருந்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த பிரதான அடிப்படை உரிமை நம்மளை யார் ஆளணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளுடைய வாக்குரிமை. அந்த வாக்குரிமைக்காகத்தான் ஒவ்வொரு இந்தியனுடைய வாக்குரிமைக்காகத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பேரணி போயிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து பேசணும். மக்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சாதான் பாசிச சக்திகளுக்கு பயம் வரும். நாளைக்கு பீகார்ல நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். இங்க எத்தனை பேரோட ஓட்டுரிமையை பறிப்பாங்க, எத்தனை பேரை எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் அலைய விடுவாங்கன்னு தெரியாது. அது நடக்கிறதுக்கு முன்னால நாம சுதாரிச்சுக்கணும்.